புனித ஜான் மரிய வியானி எளிமையில் ஒளிரும் திருத்தூதர். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தின் 18வது வாரத்திலே திங்கட்கிழமையிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இவருடைய வாழ்வை சற்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது இவருடைய வாழ்வானது மிக ஒரு எளிமையான வாழ்வாக, அது மட்டும் இல்லாமல் இன்றைய குருக்களுக்கு ஒரு மிக சிறந்த முன் உதாரணமாக இவர் திகழ்கின்றார். இவர் ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்தவராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாழ்வானது இன்றைய தமிழக கலாச்சாரத்தோடு ஒன்றிணையக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. புனிதர் நம் தமிழ் பண்பாட்டின் ஆழங்கள், பணிவு, தவம், இரக்கம் போன்ற அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கியவராக விளங்கினார். இவருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை அலசி பார்க்கின்ற பொழுது, இவர் பிரான்சின் ஒரு மிக சிறிய கிராமமான ஆர்ஸின் குரு. ஆனால் உலகெங்கும் உள்ள குருக்களின் முன் உதாரணமாகவும் பாதுகாவலராகவும் விளங்கும் ஒருவர். இவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெரிய அரண்மனையில் அல்ல, ஆடம்பர சபைகளில் அல்ல, ஒரு எளிய கிராமத்தில் சாமானியமான உணவிலும் உடையிலும், ஆனால் ஆழமான ஜெப வாழ்க்கையிலும் கடவுளுக்கான முழுமையான அர்ப்பணிப்பிலும் ஒளிர்ந்தவர். புனித வியானி கல்வியில் சிரமப்பட்டார், பல முறை தோல்வி அடைந்தார். ஆனால் இறை அழைப்பை நிராகரிக்கவில்லை. அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை, விசுவாசமே நிலை ஆனது. அவர் ஒரு குருவாக நியமிக்கப்பட்ட பிறகு சிறிய கிராமம் ஒன்றில் பணியாற்ற விருப்பமில்லாமல் அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் தன் தவமிருந்த வாழ்வின் மூலம் அந்த ஊரையும் அதன் மக்கள் உள்ளங்களையும் மாற்றக்கூடியவராக, அவர் எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்ந்தவராக இருந்தார். இவருடைய வாழ்வு எப்படி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைகிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக பணிவும் எளிமையும். புனித வியானி சீரான வாழ்வு, தாழ்மையான இடத்திலிருந்தும் பெரிய ஆன்மீக ஒளியாய் இருந்தவர். தமிழ் மரபு பணிவுடையான் படியும் உயர்வு காணும் என்கிறது திருக்குறள். பணிவும் அடக்கமும் தான் பெருமை என்கிறோம். புனித வியானியுடைய வாழ்வும் தமிழ் மரபும் இணைந்து சொல்வது, தமிழரின் பணிவுக்கு ஏற்படும் மரபும் புனித வியானியின் தாழ்மையும் ஒரே பாதையில் செல்கின்றன. இரண்டாவதாக அன்பும் இரக்கமும் மனிதரிடையே. புனித வியானி பாவிகளுக்கும் இரக்கம் காட்டினார், உதவிக்கரம் நீட்டினார். தமிழர் கலாச்சாரம் அருள் அல்லால் தேசின் அழிவு என்னும் கருத்து இரக்கம் இல்லாமல் வாழ்வே இல்லை என்பதை கூறுகிறது. இருவரும் இணைந்த வாழ்வு, இரக்கத்தின் ஊடே வாழ்க்கையை உயர்த்துதல் என்பது புனிதர் மற்றும் தமிழரின் ஒத்த போக்கே. மூன்றாவதாக ஆன்மீக தவம் மற்றும் சுய கட்டுப்பாடு. புனித வியானி உண்ணாமல் தூங்காமல் கடினமான தவம் செய்தவர். தமிழர் கலாச்சாரம் சிதம்பரம் தேசிகர், பத்திநாயகர்கள், அண்ணாமலை சுவாமிகள் போன்றோர் தவ வாழ்வில் விளங்கினர். புனித வியானியும் தமிழக கலாச்சாரமும் இணைந்து சொல்வது, துறவி வாழ்க்கையும் கடவுள் தியானமும் இரண்டிலும் பொதுவான அடையாளம். நான்காவது, சிறிய ஊரில் இருந்து ஒளிரும் ஒளி. புனித வியானி சிறிய கிராமமான ஆர்ஸில் இருந்தும் உலகம் காணும் புனிதராக ஆனவர். தமிழர் மரபு, வில்லியனூர் புனித லூயி, வேளாங்கண்ணி அன்னை, பட்டுக்கோட்டை புனித யூசப் வலைதாசன் சிறிய ஊர்களில் இருந்து ஆன்மீக தாக்கம் ஏற்படுத்தியவர்கள். இணைப்பு, ஊர் பெரியதா சிறியதா என்பது முக்கியமல்ல, கடவுளுக்கான சேவையின் ஆழம்தான் முக்கியம். ஐந்தாவதாக மனமாற்றத்துக்கு வழிகாட்டும் குரு. புனித வியானி பாவிகளை திருப்பி புனித வாழ்வுக்கு வழிகாட்டினார். தமிழ் வழிபாட்டு மரபுகள், பல சித்தர்கள், சமணர், பௌத்தர் மற்றும் பிற ஆன்மீக வழிகாட்டிகள் மனம் திருப்பும் வாழ்க்கையை ஊக்குவித்தனர்.
இரண்டும் இணைந்து வாழ்க்கையின் நோக்கம் ஆன்மீக நோக்கமாக மாற வேண்டும் என்ற பண்பாடு இரு கலாச்சாரங்களிலும் உள்ளது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்வும் தமிழக கலாச்சாரமும் இரண்டும் ஓரளவுக்கு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் கலாச்சாரத்தில் புனித வாழ்க்கை, தவம், இரக்கம், பணிவு, மக்களுக்கான சேவை போன்ற அடிப்படை வாழ்வியல் நெறிகளுக்கு உரிய ஒரு புனிதராக ஜான் மரிய வியானி பார்க்கப்படுகின்றார். அவரை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கத்தோலிக்க சித்தர் என பார்க்கலாம். என்றென்றும் கடவுளுக்கே அர்ப்பணிக்கப்படுபவர், மக்கள் மீதான கருணையோடு ஆன்மீக மாற்றத்துக்கு வழிகாட்டுபவராக விளங்குகின்றார். எப்படி இவருடைய வாழ்வானது இன்றைய குருக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்வாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞான உலகிலே டெக்னாலஜியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது பல குருக்களுடைய வாழ்வையும் கூட தவறான பாதைக்கு திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமூகம் பல அழுத்தங்களை இந்த குருக்களுக்கும் துறவிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தனிமை, சோர்வு போன்ற பிரச்சனைகள் இவர்களை இன்னும் அதிகமாக தாக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிலிருந்து வெளிவருவதற்கு நாம் குருக்கள் ஆகிய ஒவ்வொருவரும் ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன், அதாவது ஆன்மீக வழிகாட்டியோடு நல்ல ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தியானங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உடல் மனம் பராமரிப்பு என்றும் கட்டுப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது அன்புடன் அவர்களை வழிநடத்த வேண்டும். நேர்மையான ஜெப வாழ்வை மக்களிடையே அவர்கள் உருவாக்க வேண்டும். மக்களோடு இணைந்த வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும். எளிமையான வாழ்வை வாழ வேண்டும். தொடர்ந்த ஆன்மீக வளர்ச்சியின் வழியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்ற வேண்டும். எவ்வாறு ஜான் மரிய வியானி எளிமையாக இரக்கமுடையவராக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக பல ஆயிரக்கணக்கான மக்களை மனம் மாற்றினதைப் போலவே இன்றைய குருக்களும் ஒப்புரவு அருள் சாதனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று தங்களுடைய குடும்பங்களிலும் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் தங்களுடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் திரு அவையிலும் இவர்கள் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற பொழுது, தங்களுடைய வாழ்வை பாவத்திலிருந்து மனம் திருப்புகின்ற பொழுது புனித ஜான் மரிய வியானியைப் போல இவர்களுடைய வாழ்வும் ஒரு உன்னதமான வாழ்வாக, எடுத்துக்காட்டான வாழ்வாக, பிறருக்கு உகந்த ஒரு வாழ்வாக, எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்வாக, ஒரு புனித வாழ்வாக மாறும். எனவே தமிழக கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல சாராம்சங்களை நாம் அனைவரும் வாழ்வாக்குவோம். புனித ஜான் மரிய வியானியிடம் விளங்கிய எல்லா நற்குணங்களையும் நாம் வாழ்வாக்குவோம். அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய நிலையான வாழ்வாக, அவரை போலவே நாமும் புனிதர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ்கின்ற பொழுது கடவுளை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, பிறருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாற முடியும் என்கின்ற அந்த சிந்தனையை இந்த நாளிலே உள்வாங்கியவர்களாக தொடர்ந்து நாம் புனித ஜான் மரிய வியானியிடம் எளிமை, அன்பு, இரக்கம் போன்ற நல்ல பண்புகளை வாழ்வாக்க அருள் வேண்டி இந்த நாளிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.